வணக்கம். நான் முரளிகிருஷ்ணா, அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அட்சய லக்ன பத்ததி முறையில ஆண்டு வருட பலன்கள் 2026 மேஷம் ஏஎல்பி போகும்போதோ இல்லை ஏஆர்பி போகும்போது இந்த பலன்கள் நம்மளுக்கு வரும். இப்போ மேஷ ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இப்போ இந்த 3 நட்சத்திரங்கள்ல ஏதோ ஒன்று போகும்போதோ அல்லது கேது தசா, சுக்கிர தசா, சூரிய தசா, இந்த 3 தசைகள் போகும்போதும் இவங்களுக்கு இந்த வருடத்துக்கு கோச்சார வச்சத்தை வச்சு நம்ம இந்த பலன்களை எடுக்க போறோம். இந்த கோச்சார பலன்கள் வந்து நம்ம ஜாதகத்துல இருந்து ஒரு 30% தான் வேலை செய்யும். மிச்சம் எல்லாமே நம்ம அவங்களோட ஜனன ஜாதகத்தை வச்சுதான் முடிவு பண்ணும். இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு இந்த பலன்கள் ஒரு 30% தான் கிடைக்கும். இதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம மேஷ லக்னமா எடுத்துக்கலாம், இல்லை மேஷ ஏஆர்பி எடுத்துக்கலாம். அட்சய ராசி மேஷ இருக்கும்போது அவங்களுக்கு 3ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. இதே குரு பகவான் வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 4ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் அதே குரு பகவான் வந்து நவம்பர் மாசத்துல 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் வருட கடைசியில நவம்பர் மாசம் கடைசியில 26ஆம் தேதி ராகு கேதுக்கள் இடம் பெயர்றாங்க. சோ இப்ப வந்து குரு பகவான் வந்து 3 தடவை இடம் மாறுறாரு இந்த வருடத்துல. அப்ப அந்த குரு பகவானை தான் மெயினா வச்சு நம்ம பலனை எடுக்க போறோம். இப்ப நம்மளுக்கு இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல 1/1/2026 இருந்து 1/6/2026, அதாவது ஜூன் மாசம் வரைக்கும் இருக்காரு. இப்ப 3ஆம் இடத்துல இருந்து அவரு எந்த வேலையை நம்ம பார்க்கணும்னு பார்த்தோம்னா 9ஆம் பாவத்துக்கான வேலையும் 12ஆம் பாவத்துக்கான வேலையும் அவர் கொடுக்கணும். அதாவது பாக்கியம், தந்தைக்கான வேலை மற்றும் 12 விரயம், தூக்கம், இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை 3ஆம் இடத்துல இருந்து நடத்தணும். அப்ப நம்ம 3ஆம் இடத்துல இருந்து அப்ப தந்தை மூலியமா ஒரு முயற்சி பண்ணலாம், இப்ப தந்தை மூலியமா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னா அதை பண்ணலாம். தந்தை மூலியமா ஒரு விரயங்கள் இருக்கு, இப்ப தந்தைக்காண்டி விரயம் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்துல குரு பகவான் நம்மளுக்கு கொடுப்பாரு. மேலும் குரு பகவான் வந்து 3ஆம் இடம் நல்ல இடம் தான். அப்ப முயற்சிக்கானது, முயற்சிகள் பலம், முயற்சி நன்று. ஓகேங்களா? அப்ப 3ல இருந்து நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நல்லா அமையும். அடுத்து 7ஆம் பார்வையா 9ஆம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தந்தை மூலியமான முயற்சி எல்லாமே பாக்கியத்துல இருக்கு, அப்ப நன்னா இருக்கு. அடுத்து குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பாவகமாக 9ஆம் பார்வையாக வந்து 11ஆம் லாபத்தை பார்க்கிறார். அப்ப ஒரு முயற்சி பண்ணோம்னா அது லாபம் கிடைக்குமானா லாபம் கிடைக்கும். அப்ப வந்து ஜாதகர் குரு பகவான் மூலியமா நல்ல பலன்களை இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பெறுவார். அதுக்கப்புறம் சனி பகவான் இந்த மேஷ ஏஆர்பி ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அவர் வந்து 10ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கான வேலையை செய்யும். அப்ப 10, 11ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அப்ப 10ஆம் பாவம் தொழில் வந்து 12ல இருக்கு. அப்ப அலைச்சல இந்த வருடம் ஃபுல்லும் ஒரு அலைச்சல் இருக்கும், ஒரு தூக்கம் இல்லாத தன்மை இருக்கும். அப்புறம் லேபர் டிபெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். 12ங்கிறது காலு வடி, சனி பகவானுங்கிறது லேபர். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒரு லேபர் டிபெண்ட் பண்ணி வேலை செய்யற மாதிரியே இருக்கும். அவங்க மூலியமா நம்மளுக்கு செலவுகள் இருக்குங்கிறத கவனிக்கும். அடுத்து 11க்கும் அவர் தான் பண்ணாங்க. அப்ப லாபத்தை நம்ம வந்து விரயம் பண்ணணும்னு இருக்குது. அப்ப என்ன பண்ணுவாரு இந்த காலகட்டத்துல, புதிய தொழில் தொடங்குறதுக்கு தனது லாபத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா போடலாம். அப்ப செலவை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையா 2 பார்க்கிறார், அதாவது வருமானம். அப்ப வருமானத்தை முயற்சி மூலியமா நம்ம வருமானத்தை ஈட்ட போறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையா 6 பார்க்கிறார். அப்ப மருத்துவ செலவுகளை சனி பகவான் இந்த வருடம் ஃபுல்லா கொடுப்பாருன்னு அர்த்தம். 6ஆம் பாவங்கிறது மருத்துவ செலவும் பிரச்சனைகளை, சிறு சின்ன பிரச்சனைகளை எல்லாமே வந்து அவர் கொடுப்பாரு. அதுக்கான இதை பார்வையை பார்க்கிறார். அதுக்கப்புறம் 10ஆம் பார்வையை 9 பாக்கியத்தை பார்க்கிறார். அப்ப தந்தை மூலியமா நம்ம ஆல்ரெடி முயற்சின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பெரிய செலவுகள் தந்தைக்காண்டி பண்ண வேண்டியது இந்த காலகட்டம். அதுக்கப்புறம் ராகு கேதுக்கள். ராகு 11க்கு ஒரு பிரம்மாண்ட லாபத்தை தரும். அப்ப நம்ம புதிய முயற்சி பண்ணோம்னா அது நல்லா இருக்கும், லாபத்துக்கும் இருக்கும். ஆனா ராகு பகவான் இருந்தனால ஒரு அளவுக்கு மேல நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை தவிர்த்துட்டு ஒரு லெவல் மட்டும் முதலீடு போட்டு கொஞ்சம் அமைதி காக்கணும். கேது பகவான் 5ல இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமான கொஞ்சம் குலதெய்வம், ஆன்மீக சம்பந்தமான நிகழ்வுகளை சுருக்குவாரு. அதே மாதிரி
குழந்தைக்கு பெரு முயற்சிகள்ல கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து நம்ம குலதெய்வத்தை சாமி கும்பிட்டாவே அது சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் நம்மளுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்க. அப்ப குரு பகவான் 4ஆம் இடம்ங்கிறது எந்த பாவத்துக்கு கெடுதல்ங்கிற பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு அவர் வந்து 8ல போய் உட்காரு. அப்ப வந்து தந்தை ஸ்தானத்துக்கு 8ல போய் உட்காரும் போது நம்ம வந்து அதே போல 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமா இருக்கு. அப்ப வந்து தாய் தந்தை 2 பேருமோட உடல்நிலையும் நம்ம கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்துல அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும். நம்ம அதனால கவனமா நமக்கு கையாகணும். அதன் பிறகு வந்து குரு பகவான் வந்து இந்த காலகட்டத்துல வந்து நம்மளுக்கு தொழில் முதலீடுகள் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ண சொல்லணும். ஸோ ஜூன் மாசமே நம்ம முதலீடு எல்லாம் முடிச்சிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடு தவிர்க்கணும், புதிய தொழில்களை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. 5ஆம் இடத்துக்கு போகும்போது குருபவன் 5ல வரும்போது குழந்தை பேரு நிச்சயம் உண்டு. ஆனா கேது இங்க கொஞ்சம் கூடுறதுனால அதே அவயோகத்தையும் கொஞ்சம் கொடுக்கும். அதாவது குழந்தைக்கான யோகமும் இருக்கும், அதுக்கான செலவுகளையும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ விரைய செலவுகள் குழந்தைக்காண்டி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 12ஆம் இடத்துக்கு 5ல இருக்கிறதுனால குழந்தைய விட்டு சில நேரத்துல பிரியிற மாதிரி கூட இருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டி வீட்லயோ இல்ல ஹாஸ்டல்லயோ சேர்க்கிற மாதிரி வரும். இல்ல படிப்புக்காண்டி வெளியூர் போற மாதிரி இருக்கும். படிப்புக்காண்டி வெளியூர் கூட பசங்க போற மாதிரி இருக்கும். இந்த காலத்துல ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப 12ஆம் பாவம் 5ல இருக்கும்போது மன விரயம் இருக்கும். இப்ப தூக்கமின்மை கொஞ்சம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதன் பிறகு ராகு கேதுக்கள் வந்து ராகு 4ஆம் இடத்துக்கும் கேது 10ஆம் இடத்துக்கும் வரும்போது இந்த ராகு வந்து 4ல இருக்கும்போது அம்மா வீடு வண்டி வாகனம் சுகம் சுகமான இருக்கணும். ராகு வந்து 10ல இருக்கும்போது கேதுவும் ராகு 4 10ல இருக்கிறதுனால ராகு பகவான் தொழில ஒரு பிரம்மாண்ட யோகத்தை இந்த கடைசி காலகட்டத்துல கொடுக்க ஆரம்பிப்பார். அப்ப நம்ம கவனமா இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டிய காலம் என்னன்னா ஜூன் மாசம் இதுல இருந்து அக்டோபர் மாசம் 2026 வரைக்கும் கொஞ்சம் கவனமா குரு பகவான் நல்ல பலன்களை கொஞ்சம் வழங்காத டயத்தினால அந்த டயத்துல மட்டும் நம்ம முடிவுகள்ல கவனம் செலுத்திடணும். இந்த வருடத்தை நல்லபடியாக கடந்து விடலாம். மேஷத்துக்கு நல்லாவே இருக்கு, நல்லாவே பார்க்கலாம். கொஞ்சம் அந்த 6 மாத காலம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தோம்னா பித்ரு வழிபாடுகள்ல ராகு கேதுக்கள் தாய் தந்தையை நல்லா அவங்களோட முன்னோர்களை வழங்கினாவே இந்த காலகட்டத்துல நம்ம நன்றாக இருக்க வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு ஜாதக அதாவது அடுத்த ரிஷபராசிக்கான நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.